Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டின்னர் மெனு தான் பார்க்க போறோம். மைதா மாவு பூரி பண்ணிட்டு அதுக்கு ஒரு சூப்பரான சைடு டிஷ்ஷா உருளைக்கிழங்கு டபுள் பீன்ஸும் வச்சு ஒரு கிரேவி பண்ண போறோம். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரேவி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்து குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டுட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி வச்சுருக்கேன். ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை வதக்கிட்டு அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா டபுள் பீன்ஸ் நான் ஊற வச்ச டபுள் பீன்ஸ், அதாவது நம்மளுக்கு சென்னாலாம் வரும் இல்லையா, காஞ்சது, நம்ம நைட் ஃபுல்லாக ஊற வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி டபுள் பீன்ஸில் நான் வாங்கி ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த சீசனில் ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸ் கூட கிடைக்கும் நம்மளுக்கு. அதை வச்சு கூட நம்ம பண்ணலாம். ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 லவங்கம் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு வதங்கி வரும்போது நம்ம ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ இந்த மசாலா நம்ம அரைக்க தான் போகிறோம். என்கிட்ட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே இருக்கிறதுனால நான் போட்டுக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டாக போட்டு வதக்கிக்கிறதா இருந்தாலும் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு சின்ன கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து கலந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன குழிக்கரண்டியில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரே ஒரு பிரியாணி இலையை பிச்சு சேர்த்துக்கிறேன். அது நல்லா வாசனை வந்த உடனே நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பேஸ்ட்டாக, அதை ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா வதங்கும் போதே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா டபுள் பீன்ஸு, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வீட்டில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா மிளகாய்த்தூள், அரைச்சி வச்சுருப்போமே, அந்த மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது அந்த கிரேவிக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் நம்ம கடைசியாக பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வெறுக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நசுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சான்னு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து இந்த மாதிரி கையில் கசக்கிட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த கஸ்தூரி மேத்தியை சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் இதில் நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்க்குறேன். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் கொத்தமல்லி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பூரி சுடுறதுக்கு எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். நான் மாவு பிசைறதெல்லாம் காட்டல, ஏற்கனவே நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன், அதனால் நான் காட்டல. இன்றைக்கி நான் வெறுமனே மைதா மாவு மட்டும் போட்டு தான் இந்த மாவை பிசைஞ்சிருக்கேன். மைதா மாவு பூரி சாப்பிடலாம் அப்படின்னு தோணுனதுனால அப்படி செஞ்சுருக்கேன்.
இது பார்த்திங்கன்னா கிரேவி நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாவை நல்லாவே பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இது கொஞ்ச நேரம் ஊறினா தான் இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு நம்மளுக்கு வந்து இந்த பூரி வந்து எழும்பி வரும். அதனால் இதை கொஞ்சம் நம்ம வந்து பிசைஞ்சு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே நம்மளுக்கு சாஃப்டாக வரும். அதே மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி பூரி வந்து நல்லா புஷ்ஷுன்னு வந்து எழும்பி வரும். இப்போ பூரியும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மழைக்கும் குளிருக்கும் சூப்பராக சுட சுட பூரியும் உருளைக்கிழங்கும் டபுள் பீன்ஸும் வச்சு ஒரு கிரேவியும் சூப்பராக இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ. பாய் பாய்.